அமுத தமிழ்கடலில் ஆடி கழித்தோர் பலர் இருக்க தேரா சிறியால் ஆசையினால் நான் சிறிதுதான் கேட்டாங்க. தேரா சிறியால் ஆசையினால் குரலக கோமான் சிறப்புகளை சீராய் பாடி செப்ப வந்தேன் இங்கு சித்தி விநாயகர் காப்பாடி. செஞ்சுடரும் தன்மதியும் செறிந்து தோன்றும் திக்கெல்லாம் கலைஞர் புகழ் செழித்து ஓங்கும். வெஞ்சமரும் மேடையிலே தொடுத்து வீறும் மேலான அரசியல் ஆன்மீகம் மலர்ந்து தோன்றும். மேலான அரசியல் ஆன்மீகம் மலர்ந்து நார். தெள்ளுத்தமிழ் நாட்டினிலோர் ஜோதியாகி தெள்ளுத்தமிழ் நாட்டினிலோர் ஜோதியாகி திருக்குறளை பொன்னேட்டில் பொறுத்தார் நம் கவிஞர். முக்கூடல் கூடும் குமரி கடலில் 133 அடி உயர அதிகாரத்தை சிலை அமைத்தார். திருக்குறள் 20 அறநூல் இயற்றி ஈந்தவர் ஐயன் திருவள்ளுவர். 7 சொற்கள் இனியவை கூறும் ஆழமான பொருள் அதனுள் இருக்கும். 10 குறளார் அதிகாரம் அடிக்க குறையா கருவூலமது. இதனை கருவூலத்தை கல்லில் பொறித்தார் கலைஞரவர். குறளோதயத்தில் நடமிடும் காட்சி பண்பாட்டின் பலகனி வெளிப்பாடு. அழகு தமிழில் எளிய நடையில் எல்லார் உள்ளத்தையும் ஈர்க்கும் நெறியில் வருணனை வடிவம் ஓவியமாய் புனைந்தார். கலைஞர் திருக்குறளை காண்பது தமிழ் துய்ப்போருக்கு நமக்கு ஈடு இணையற்ற இன்பம் ஈடும். காதல் ரசத்தை அரும்பி குறளோவியத்தில் அவர் சொல்லியிருக்கிற செய்தி. பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் இது நெருப்பாய் கொல்லும் என்று விளக்கத்தை தந்தார். காமத்தினுடைய நிலை அவர் கற்பு நிலையை கூறுகிறார். தும்மினேன் வலுத்தினார் வழிந்தழுகால் யாருள்ளி தும்மினீர் என்பர். தும்மல் கூடலை தீர்த்தது என்பர். ஆனால் கலைஞர் கணவரின் கற்பு நிலையை அங்கே வலியுறுத்தினார். தன்னை தவிர யாரையும் நினைக்க கூடாது என்றால் துணைவியார். யாருள்ளி துள்ளி நீர் துள்ளி நீர் என்று கேட்டு ஆடவருக்கும் கற்பை அங்கு கண்ணியமாய் கொடுத்தார். செந்தமிழை மணக்கரத்தால் எடுத்து சோறு எழுத்து சோறு வாரி வாரி வழங்கியவர். என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, யாரை விட நான் உயர்ந்தவன் இல்லை என்ற அந்த வித்தகருக்கு 100 நிறைவு விழாவில் பாலசரஸ்வதி நான் நற்றமிழா செம்மொழியால் வாழ்த்துகின்றேன். வாய்ப்பு வாழ்க.